விஜய், காவேரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் என் கூட வந்தீங்க வாக்கிங், ஒரு 1/2 அன் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அம்மா, நீ போனது வாக்கிங்கா? 4 கிலோமீட்டர் வந்திருக்கேன், என்னால் இதுக்கு மேலாம் முடியாது. உனக்கு பழகி போச்சு, நீ வந்திருக்க. என்னை வந்துட்டு இங்கே வந்துட்டு நீ வாக்கிங் கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும், என்னால் வர முடியாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி சரி விடுங்க. ஆனால் ஒன்று, இந்த ரூம் உங்களுக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு வேறு ரூம் தரேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏன், எதுக்கு? இந்த ரூம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை இல்லை, அதுக்காக இல்லை, இது ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண, உங்களுக்கு நல்ல ரூமாக தரேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூம் வந்துட்டு எங்கள் அப்பா இருந்த ரூம். எங்கள் அப்பா இங்கே தான் இருந்தார், அப்படியே இறந்துட்டார், காலைல எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஐயோ, எனக்கு இந்த ரூம்லாம் வேணாமா, உங்கள் அப்பாவுக்கு உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு கோவத்தில் என்னை போட்டு தள்ளிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு விஜய் சொல்கிறார். அதெல்லாம் எங்கள் அப்பா செய்ய மாட்டார், எங்கள் அப்பா ரொம்ப 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 நல்லவர். என்னோடய தேவைக்காக தான் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணீங்க, அதனால் எங்கள் அப்பா உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. சரி சரி, நீ எங்கே போகிற? எங்கேயும் போகாத, தயவுசெய்து என் கூடவே இரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன உங்களுக்கு பேய்னா பயமா? பேய் மாதிரி அப்படியே பண்ணி காட்டுறாங்க. அப்படியே பார்க்குறாரு விஜய். விஜய் சிரிக்கிறார். 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நிவின் ஃபோன் பண்ணுறாரு. இங்கே பாரு யமுனா, அங்கே கல்யாணம் நடக்க போகுது, எல்லாத்தையும் நீ வந்துட்டு குமரன் அண்ணனை விட்டுட்டு தாத்தா கிட்ட சொல்லு, அப்போ தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. சூப்பர் யமுனா, சூப்பர், நீ பண்ணது நல்ல கரெக்டான வேலை. ஆனால் உன்னை குமரன் அண்ணன் வந்தால் என்னை ஃபோன் பண்ண சொல்லு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்று, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும். அந்த ராகினிக்கு கல்யாணம் ஆனால் தான் நிவின் ஃப்ரீ ஆவார், அப்போ தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இது யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் உண்மையை மறைச்சிட்டாங்க. அஜயோட அப்பா சொல்கிறாரு. சரி அஜய், நீ கிளம்பிட்டியா? ஆனால் ஒன்று, சும்மா இங்கே ட்ரெஸ்லாம் பண்ணிக்காது, சாதாரணமாக வா, கோயிலில் போய் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், புரியுதா? இங்கே பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடி நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கேட்குறாரு. இல்லை நான் வரல, அப்பாவுக்கு பிடிக்கல, நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க, நான் மட்டும் எப்படி வரது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அஜய் காலில் விழுந்துறாரு. அவங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நான் வரல, நீக்கு எதுவும் நினச்சிக்காத அஜய், எனக்கு வந்துட்டு மனசு சரியில்லை, சரியா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாமே மாறும், சரியாம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் அவங்க அப்பா 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. ராகினி வீட்டில் எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டாங்க. சரி, நீங்களாம் கிளம்பிட்டீங்களா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, மாப்பிள்ளை வீட்டில் வராங்களான்னு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினியோட அம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ஃபோன் பண்ணுறாரு. நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம், கோயிலுக்கு வரோம், நீங்கள் வந்துடுவீங்களா? நீங்கள் வரத்துக்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு. சரி, நம்ம கச்சிதமாக அந்த கல்யாணத்தை முடிச்சிடணும், எந்த வகையிலும் இது நின்றுடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராகினி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, கண்டிப்பாக அந்த காவேரி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளோ போராடின, அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்ப்பா, கண்டிப்பாக அவளை விட நம்ம ஜெயிக்கணும்ப்பா அப்படின்னு ராகினி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஏய், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, சரியா? அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும், அதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினியோட அம்மா சொல்கிறாங்க. சரி சரி, நீங்கள் எதுவும் சண்டைலாம் போட்டுக்காதீங்க, நம்மளாம் சேர்ந்து போகலாம், டைம் ஆகிடுச்சு, சரியா? அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அஜயோட அப்பா சொல்கிறாரு. இங்கே பாரு, நாங்கள் இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவோம், அதுக்குள்ளே ஆரத்திலாம் கலந்து எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா சொல்கிறாங்க. 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பசுபதி, அவங்க பொண்ணு, அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. யமுனா யோசிச்சுட்ருக்காங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி இவர் சொல்கிறாரு, ஆனால் நம்ம இப்படி தப்பு பண்ணுறோமே, இது ஏதாவது தப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யமுனா யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை யமுனா, நீ கண்டிப்பாக நிவினை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த ராகினிக்கு கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக நிவின் ஃப்ரீ ஆகிடுவான். நிவின் ஃப்ரீ ஆனால் தான் நீ கல்யாணம் பண்ண முடியும். நீ பண்ணுறது எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி சொல்லுது. சரி சரி, நம்ம பண்ணுறதுலாம் கரெக்டு, யார்கிட்டையும் உண்மையை சொல்லக்கூடாது, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி எல்லார்கிட்டேயுமே